வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புலமை இலக்கணத்தில் எந்த மாதிரியான கேள்விகள் வரலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு 4 கேள்விகளில் பல பதில்கள் வரக்கூடிய வகையில் அதற்குண்டான விளக்கங்களும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிஎஸ் தமிழ் அகாடமியில் புலமை இலக்கணத்தில் எப்படி கேள்விகள் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அறுவகை கடவுளுள் சூரியனை நீக்கி எந்த கடவுளை ஆசிரியர் சேர்த்துள்ளார்? சமயங்களில் பார்க்குற பொழுது 6 வகை சமயங்களை சொல்லுவாங்க. அந்த சௌரம், காணாபத்தியம், கௌமாரம், சாக்தம், சைவம், வைணவம், இந்த மாதிரி 6 சமயங்களை பற்றி சொல்கிற பொழுது 6 வகை கடவுளை சொல்லுவாங்க. அந்த 6 வகை கடவுளில் தமிழை தரக்கூடிய கடவுளாக நினைக்கிற பொழுது ஒரு கடவுளை நீக்கிட்டு, அதாவது அந்த சூரியனை நீக்கிட்டு எந்த கடவுளை சேர்த்துறாரு அப்படின்னா ஆப்ஷன் கலைமகள், முருகன், திருமால், கணபதி. இது எல்லாமே நம்ம அதில் இருக்கிறத பார்த்துட்டோம். இதில் அடிஷ்னலாக சேர்த்துறது என்ன அப்படின்னா கலைமகள். இதுக்கு உண்டான ஆன்சர் கலைமகள். சூரியனை நீக்கிவிட்டு எந்த கடவுளை சேர்த்துறாரு அப்படின்னா கலைமகள். அடுத்த கொஸ்டின், கல்வி பகைகளாக ஆசிரியர் கூறுவன யாவை? கல்வி பகைகளாக ஆசிரியர் கூறுவன என்னென்னு சொல்கிறாரு? 3, 4, 5, 7. இப்போது இதில் பார்க்குற பொழுது 3, 4 அப்படின்னா அந்த 4 நம்மளுடைய அந்த வீடியோவில் பார்க்குற போதே நான் சொல்லியிருக்கேன். ஸோ 4 இருந்துச்சு, அந்த 4 எல்லாம் நீக்கி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல புலவனாகலாம் அப்படின்னு நம்மளுடைய இதில் பார்த்துருக்கோம். அதை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா ஒரு நல்ல புலவனுக்கு சோம்பல் இருக்கக்கூடாது, அந்த சோம்பலை தவிர்க்கணும். அடுத்தது நல்ல உறக்கத்தை தவிர்க்கணும். பெண்ணாசை, வறுமை, இது எல்லாமே என்னது ஒரு கல்வியினுடைய பகைகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கல்வியின் பகைகளாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா 4. அடுத்தது, மணினா ஒடுதிரை மறைவு அற ஒருவன் கவிதை பாடி கழித்திருந்தனே. இதில் அந்த மணினாவும் அந்த ஒடுதிரையும், அந்த கம்பத்தில் இருக்கக்கூடிய மணியினுடைய நாக்கும் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த திரைச்சீலையினுடைய கயிறும் அற்று விழும்படி பாடியவன் யார்? மணினா ஒடுதிரை மறைவு அற ஒருவன் கவிதை பாடியிருக்கான். அப்போ அந்த கவிதை பாடியவன் யார் அப்படின்னா வீரபாண்டிய புலவர். நான் ஆன்சரே சொல்லிட்டேன். ஸோ விளக்கம் சொல்கிற மாதிரி ஆன்சரே சொல்லிட்டேன். ஆப்ஷனில் பார்த்துட்டோம் அப்படின்னா வீரபாண்டிய புலவர், காலமேக புலவர், பகழிக்கூத்தர், குலேச பாண்டியன். அப்போ இந்த ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் உண்டான விளக்கத்தையும் நாம் பார்த்துடலாம். ஸோ அந்த மணினா ஒடுதுறை மறவா அப்படிங்கிறது வீரபாண்டிய புலவர். அடுத்தது இந்த காலமேக புலவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணார்? திருமலை ராயனில் இருக்கக்கூடிய அந்த தலை நகரத்தை மண்மாறி பொய்க அப்படின்னு பாடியிருப்பார். ஸோ அதைய வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் எப்படி நூற்பால கொடுத்துருக்காரு அப்படின்னா வம்பன் ஒருவன் ஊர் மண் மழை அதனால் அழிய ஓர் புலவன் அறைந்தான் தமிழே. அந்த மண்மழை அதனால் அழிய ஒரு புலவன் பாடியவன் அப்படின்னு கேட்டால் காலமேக புலவர். ஸோ காலமேக புலவர் மண்மலை பொழிய பாடியவர். அடுத்தது பகழிக்கூத்தர். இந்த பகழிக்கூத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னு இவர் சொல்லிக்கிறார் அப்படின்னா செவ்வேர் குருபரன் செம்பொற்பதக்கம் தருமாறு ஒருவன் சாற்றினன் தமிழே. தனக்கு ஒரு பொற்பதக்கத்தை பரிசிலாக அருளும்படி பகழிக்கூத்தர் பாடினாரு அப்படின்னு இதில் சொல்லியிருக்காரு. அதுக்குண்டான நூற்பா செவ்வேர் குருபரன் செம்பொற்பதக்கம். இந்த பொற்பதக்கம் அப்படின்னாவே நம்மளுக்கு யார் ஞாபகத்துக்கு வரணும்? பகழிக்கூத்தர் ஞாபகத்துக்கு வந்துடணும். அடுத்தது குலேச பாண்டியன். இது குலேச பாண்டியன் கதை எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை தான். அவர் இடைக்காரனார் பாடிய பாடலை மதிக்காததுனால சிவபெருமான் அவர் ஆலவாயை விட்டு வையினுடைய தென்கரையில் போனது தான் இதில் சொல்லியிருக்காரு. இதில் இவர் சொன்ன நூற்பா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மதுரை ஊர் கடவுள் வையைக்கு அப்புறம் போய் வர படித்தான் புலவன் ஒருவனே. ஸோ இந்த இடத்துல சொல்லக்கூடிய புலவன் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா குலேச பாண்டியனை பாடிய புலவனான இடைக்காடனாரை சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்குண்டான வரிசையாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பகழிக்கூத்தர், குலேச பாண்டியன், வீரபாண்டிய புலவர் அப்படின்னு பார்க்குற பொழுது இதுக்குண்டான ஆன்சர் வீரபாண்டிய புலவர்.
சரி, அடுத்த கொஸ்டின். தண்டபாணி சுவாமிகளின் சுய வரலாறு. ஸோ அவருடைய தன் வரலாறு என்ன தலைப்பில் எழுதியிருப்பார்? ஆப்ஷன் வந்து 7000 பிரபந்தம், குருபர தத்துவம், தியானானுபதி, புலவர் புராணம். ஸோ இந்த புலவர் புராணம் அப்படிங்கிறத என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இந்த தண்டபாணி சுவாமிகள் வந்துடுவார். புலவர் புராண நூலை இயற்றியவர். இதில் எத்தனை புலவர்களை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 72 புலவர்களை பற்றி சொல்லியிருப்பார் இந்த புலவர் புராணத்தில். அடுத்தது தியானானுபதி அப்படிங்கிறது வந்து எப்படியெல்லாம் தியானம் பண்ணணும், அந்த தியானத்தினுடைய சிறப்புகள் என்ன, எந்த மாதிரி பின்பற்றணும், சும்மா நானும் தியானம் பண்ணுறேன் அப்படிங்கிறது இல்லாமல் எப்படியெல்லாம் ஒரு வரன்முறையோடு செயல்படணும் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது தான் இந்த தியானானுபதி. ஸோ இந்த கேள்வி தன் வரலாறு அப்படின்னு பார்க்குற பொழுது புலவர் புராணம் வராது, தியானானுபதியும் வராது. ஸோ உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட முடியும். நான் ஏன் இந்த ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இதை பற்றியும் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஸோ புலவர் புராணம் அப்படிங்கிறது 72 புலவர்களை பற்றியது, தியானானுபதி அப்படிங்கிறது எப்படியெல்லாம் தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது குருபர தத்துவம். இதுதான் இதுக்குண்டான ஆன்சர். ஸோ அவருடைய தன் வரலாறு நூல் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா குருபர தத்துவம் தான் இதுக்குண்டான ஆன்சர். சரி, அது என்ன அந்த 7000 பிரபந்தம். 7000 பிரபந்தம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த நூலாக சொல்லலாம். அவர் எழுதின நூலில் என்ன அப்படின்னா டெய்லி ஒரு பாடல் பாடணும். என்ன அப்படின்னா டெய்லியும் ஒரு பாடல் பாடணும். அதுவும் ஒவ்வொரு பதிகம் பாடணும். அந்த ஒவ்வொரு பதிகமுமே எப்படிப்பட்டதாக இருக்குதோ ஒரு கடவுளை பற்றியதாக இருக்கணும். அப்போ வாரத்தில் 7 நாள், 7 நாளும் ஒவ்வொரு பதிகம் பாடணும். அப்போ அந்த 7 நாளில் யாரை பற்றி பாடுறாங்க அப்படின்னா, ஒரு நாள் வந்து சிவனை பற்றி பாடணும், அடுத்து திருமால், கணபதி, முருகன், சூரியன், அடுத்தது பொது கடவுள். இந்த மாதிரி 7 நாள் பாடணும். அப்போ அந்த 7 கடவுளை பற்றி பாடுறது தான் என்னது 7000 பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 7 நாள் பாடக்கூடியது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிகமாக பாடக்கூடியது தான் இந்த 7000 பிரபந்தம். இதில் என்னென்ன சாமின்னு பார்த்துக்கிட்டோம். சூரியன், சிவன், சக்தி, திருமால், கணபதி, முருகன், கடைசியாக பொது கடவுள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்த கொஸ்டின். இது வந்து அவருடைய வரலாறுல பற்றி வரக்கூடிய ஒரு கொஸ்டின். சீதாராம நாயுடு தண்டபாணி சுவாமிகளுக்கு என்ன பெயர் சூட்டினார்? இப்போது தண்டபாணி சுவாமிகளுக்கு முருகன் மீது பற்று ஏற்பட காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டால் சீதாராம நாயுடு. இதுவும் ஒரு கொஸ்டின் தான். ஸோ அவருக்கு முருகன் மீது பற்று ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா சீதாராம நாயுடு. இவர் பாடிய வெண்பா பாடலை கேட்டு தான் இவருக்கு ஒரு பெயர் சூட்டுறாரு. ஸோ என்ன பெயர் சூட்டுறாரு? ஆப்ஷன் இதில் எதுன்னு சொல்லுங்கள். தமிழ் வெறியன், ஓயாமாரி, முருகதாச அடிகள், திருப்புகழ் அடிகள். இதில் இவருக்கு இன்னொரு பேர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது முருகதாச அடிகள் அப்படிங்கிற பேர் வந்துடும், திருப்புகழ் அடிகள் அப்படிங்கிற பேர் வந்துடும். ஸோ இது சீதாராம நாயுடு சொன்ன பெயர் அல்ல. அடுத்தது தமிழ் வெறியன், ஓயாமாரி. தமிழ் வெறியன் அப்படிங்கிறது அவர் தமிழ் மீது மிகுந்த பற்று கொண்டவர். ஸோ நம்மளுடைய இந்த நூற்பாக்கள்லேயே பார்க்குற பொழுது ஒரு தமிழை பற்றி யாராச்சும் இழிவாக பேசினா நீ அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருந்த அப்படின்னா நீ ஒரு புலவனே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் இன்னொரு நூற்பாவில் கூட சொல்லுவார், தமிழை பற்றி கேட்டுக்கொண்டு இருந்தால், தமிழை வந்து யாராவது ஒருத்தர் இழிவுபடுத்திட்டு இருந்தால் அந்த இடத்துல ஒரு கடவுள் இருந்தாலும் அது கடவுளே இல்லை, பேய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ தமிழை வந்து இகழ்ந்து பேசுகிற பொழுது துணிச்சலாக எடுத்து சொல்லணும்னு சொல்லுவார். ஸோ அதில் அவருடைய நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அதுலேயே அவர்னால தான் என்னது தமிழ் வெறியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் என்னது சீதாராம நாயுடு சொன்ன பெயர் இல்லை. ஸோ இப்போவே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சீதாராம நாயுடு வைத்த பெயர் என்ன அப்படின்னா ஓயாமாரி. ஸோ ஓயாமாரி. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன கொஸ்டின் பார்த்துருக்கோம் அப்படின்னா 4 கொஸ்டினில் நிறையா பகுதிகள் பார்த்துட்டோம். 6 வகை கடவுளில் சூரியனை நீக்கி சொல்லப்பட்ட கடவுள் கலைமகள்.
அடுத்தது கல்வி பகைகளாக சொல்லக்கூடியது ஆசிரியர் சொல்லக்கூடியது 4. மனைனா ஒடுதிரை மறைவா ஒருவன் கவிதை பாடி கழித்திருந்தன். இந்த நூற்பாவில் அந்த ஒருவன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா வீரபாண்டிய புலவர். காலமேக புலவர் மண்மாரி பொய்தல் அப்படிங்கிறதுல வந்துடும் மான்மழைன்னு வரும். அடுத்தது பகலை கூத்தர் அப்படின்னாவே நம்ம என்னன்னு பார்த்தோம், பதக்கம்னு வந்தாவே அந்த பகலி கூத்தர்னு வந்துடும். அடுத்தது குலேச பாண்டியனை பற்றி சொன்ன அந்த இடைக்காடனார் வந்துடுவார். அடுத்தது தண்டபாணி சுவாமிகளினுடைய சுய வரலாறு அப்படிங்கிறது குருபர தத்துவம் இதனுடைய விளக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். புலவர் புராணம், தியானானுபதி, 7000 பிரபந்தம். அடுத்தது சீதாராம நாயுடு தண்டபாணி சுவாமிகளுக்கு இட்ட பெயர் என்ன அப்படின்னா ஓயாமாரி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.